மாறிடுச்சு. விஜய் வந்து அரசியல் கட்சிக்கு எதுக்காக தொடங்கினாரு, உண்மையிலே மக்களுக்கு நல்லது செய்ய தான் தொடங்கினாரா, இந்த முதலமைச்சராகி இந்த மக்களுக்கு நல்லது செய்யணுன்றது ஒரு கனவு, அதுக்காக தொடங்கினா இல்லவே இல்லை. கடைசியில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 நடிகை கிட்ட சவால் விட்டார். பணம் இருக்குது, புகழ் இருக்குது, அதை தாண்டி அதிகாரம் இருக்குது. உங்ககிட்ட பணம் இருக்குது, புகழ் இருக்குது, அதிகாரம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிகாரத்தை நான் பிடிச்சி காட்டுறேன். இது சத்தியமான உண்மை. விஷயத்தை நீங்கள் அடையிறீங்கன்னா அதுக்கான தகுதியை நீங்கள் உருவாக்கி, அந்த தகுதி என்ன இருக்குன்னு கேட்டால் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் வந்து எனக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்றீங்க. அவன் ஃபேன், அவ்வளோதான். அவன் தொண்டனா மாறல. அவன் தொண்டனா மாறிஇருந்தானா ஏன் இவ்வளோ அசிங்கம், ஏன் இப்படி நடக்க போகுது? எங்களுக்கு பாதுகாப்பு பத்தலை இது கேட்குறாரு. அவர் வந்தோடனே லைட்ஸ் ஆஃப் ஆகுது, கரண்ட்டு போகுதுன்றார். ஒருவேளை இந்த சைட்லேருந்து தான் இதெல்லாம் பண்ணுறாங்களோ? இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் வந்து பார்த்தா வெறும் காணொலி வாயிலாக நீங்கள் வந்து தொண்டர்கள்ட்ட பேசுனீங்கன்னா அதை யாராவது தடுக்க முடியுமா? இல்லை. நீங்கள் நேரடியாக இருக்கணும். ஒரு காணொலி நான் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இதுக்கு முன்னாடியும் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரி இது இருந்தது இல்லையா? நல்ல ஒரு நடிகையோட தனிமானத்தை பயணப்பட்டா அது தப்பா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகையை மையப்படுத்தி பேசும்போது எதுக்கு நீங்கள் வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் நிரூபிக்கிற மாதிரி எதுக்கு நடந்துக்கணும், அதை மாஸ்கை போட்டுட்டு அதை போட்டுட்டு எதுக்கு அந்த பயணப்படணுன்றதை நான் கேட்டேன். அது தகுதியை ஏற்படுத்திட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அதுக்கான தகுதியை ஏற்படுத்திக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பத்திரிகையாளரை உங்களால் சந்திக்க முடியவே இல்லை. அது பெரிய பலவீனம் தானே. யாரோ மண்டியில் ஏற்றிட்டா நீங்கள் அடுத்த சிஎம் நீங்கள் தான் சார், நீங்கள் அப்படியே பனையூர் வந்து அப்படியே வண்டி எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பீச் ரோடு போய் பிடிச்சி நேராக வந்து கோட்டையில் நீங்கள் கொடியேற்றிடலாம். இதுதான் என்னுடைய கடைசி படம் சார், உச்சத்தை விட்டுட்டு வரலாம் சொல்கிறாரு. ஆனால் ஜனநாயகம் தான் என் கடைசி படம்ன்றதும் சொல்லவே இல்லை. அப்போது இங்கே வந்து ஒரு ஆழம் பார்க்குறாரு இவர். வந்தால் முதலமைச்சர், வரலன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த இடத்துக்கு தான் அப்படி தான் ஒரு பிளானாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு யார் கூட பேச போகிறோம்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேகுவார் அண்ணா கூட பேச போகிறோம். அவர் கூட நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு தானே தோணுது. இல்லைங்க, எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ நான் அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். உங்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படிண்ணா இருக்கீங்க? நலமாக இருக்குமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கண்ணா. அண்ணா இப்போது நம்ம கரூர் விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து பேர் வைக்கிறதுக்காக அங்கே ஒரு பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த பாப்பாவும் இறந்து போச்சு. இப்போ வந்து விஜய் வந்து மதுரைக்கு போயிருக்காரு. அங்கே தான் வந்து ஏதோ கோர்ட்டில் பார்க்குறாங்கன்னாங்க. இது என்னன்னா குழப்பம்? எனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லுவோம்மா, யார் வேண்டாலும் அரசியலுக்கு வரலாம், அது வந்து வரக்கூடாதுங்கிறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து விஜய் அரசியல் வரும்போது சில அரசியல்வாதிகளே பேசுனாங்க, எனக்கு கட்டினா கூத்தாடி அப்படிலாம் பேசுனாங்க. அப்போ கடுமையாக நான் வந்து யார் பேசுனாங்கன்ற கூட பல கடுமையாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேல்முருகனாக இருக்கட்டும், தமிழக வாழ்வுரிமை கழகம் கட்சி வச்சுருக்காருல தாவாக்கா, அவருடைய கட்டினா கூத்தாடின்னு ஒரு மேடையில் பேசினார். அதை நான் வந்து எதிர்த்துருக்கிறேன். விஜய்க்காக அவரே எதிர்த்து பேசியிருக்கிறேன். ஆலூர் ஷானவாசின்னு சில பேர் வந்து கூத்தாடின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க கடுமையாக நான் வந்து சாடி இருக்கிறேன். நான் அது சொல்கிறேன். அப்போது விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுன்னு கேட்டால் இன்றைக்கி ஜெயலலிதா அவர்கள் இல்லை, பெரிய ஆளுமைகள் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஈக்குவலான தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு ஈக்குவலான தலைவர் வந்து யாருமே இல்லை இன்றைக்கி. எடப்பாடி உட்பட சேர்த்தே சொல்கிறேன் நான். ஸ்ட்ராங் லீடர் இந்த யாருமே இல்லை. அதாவது நான் கம்பேர் பண்ணும்போது மு.க. ஸ்டாலின் அவர்களை கம்பேர் பண்ணும்போது வந்து ஒரு ஈக்குவல் தலைவராகவே அவர் இல்லை. ஏன்னா அவருடைய லாங்குவேஜில் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். யாருடைய லாங்குவேஜை நான் சொல்கிறது வந்து எடப்பாடியோட லாங்குவேஜை வந்து பார்த்திங்கன்னா ஒருமையில் பேசுகிறார் இல்லையா முதலமைச்சரை, அதை நான் வரவேற்கலை. அது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தரத்தை தான் குறைச்சி காட்டுது. நீங்கள் இங்கே அறிவார்ந்த அரசியல் பேசணும், நீங்கள் தத்துவார்த்த அரசியல் பேசணும். ஒரே கட்சி தான், ஒரே கொள்கை தான், ஒன்றும் பெரிய கொள்கை மாற்றங்களாம் இல்லை, ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான். அப்போ இந்த இடத்துல வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவமான நிலைக்கு வந்து கூட கலைஞர் அந்த வாய்ப்பு கொடுக்காம தான் வச்சுருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் இயற்கையாகவே வந்திருக்கிறாரு. அதுதான் உண்மை. இன்றைக்கி இந்த இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து முதலமைச்சர் கட்டம் சரியில்லை விட்டம் சரியில்லாம் சொன்னாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரே ஆக முடியாது. ஆமாம், இயற்கை கொடுத்த வரம் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும். அது வந்து அதுக்கு உழைப்புக்கும் அது கிடைச்ச பலன். அப்படி தான் இயற்கை கொடுத்த வரம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர் கிடைச்ச உழைப்பு கிடைச்ச பலன். அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ இவர் வந்திருக்கிறாருன்னா, எடப்பாடி வந்திருக்கிறாரு கட்டினா அவர் தவழ்ந்துனா வரட்டும், முட்டி போட்டு தான் வரட்டும், எப்படினா வரட்டும். ஆனால் அந்த இடத்துக்கு வந்துட்ட பிறகு அந்த பக்குவமான பேச்சுக்கள் வந்து முதலமைச்சரை வந்து கிளாரிட்டி இல்லை, ஒருமையில் பேச. அப்போ கூட அம்மா கூட
கலைஞர் அப்படின்னு தான் பேசுவாங்க. இவர் கூட செல்வி ஜெயலலிதா அம்மான்னு பேசுவாங்க. அம்மையார்னு பேசுவாரு, செல்வி ஜெயலலிதா பேசுவாரு, அம்மையார்னு பேசுவாரு. அது நக்கல் வார்த்தை கிடையாது, அது ஒரு வகையில ஒரு மரியாதை. அது அம்மான்னு நேரடியாக சொல்ல முடியாது, அம்மையார்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து அது கடந்த காலம் அந்த பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக இருந்தாங்க. முதலமைச்சருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு பெருந்தன்மையான ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவராக இருக்கிறார். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலான தலைவர் இல்லை. ஒரு வாக்கு வங்கியும் வந்து திமுக மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டிக்கு வந்து அது கூட்டணியாக இருக்கட்டும், அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவே கூட பார்த்தீங்கன்னா முன்னையோட கலைஞர் இருந்த காலத்தோட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஒரு ஈக்குவலான ஒரு தலைவர் இல்லை. ஸோ விஜய் வராது, அப்போ வந்து ஜெயலலிதா இடத்த ஒரு வேளை இவர் நிரப்புவாரோ அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு இருந்தது. ஆனால் அடுத்தடுத்து அவருடைய நிலைப்பாடுகளை பார்க்கும்போது ஒரு அவநம்பிக்கையான ஒரு தலைவராகவே தனக்கு நானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தலைவராக அரசியல் நம்ம வந்துட்டோமா வரலையான்றதே ஒரு சந்தேகத்தை எழுப்புற மாதிரி தான் அவருடைய கடந்த கால அரசியல், இந்த 1.5 வருஷம் அரசியலே அப்படி தான் இருந்தது. இருக்கிறாரா இல்லையான்ற அது அவரே வந்து இந்த சமீபத்தில் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. நான் கூட 2 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ நினச்சேன், பார்த்துடலாம், சத்தியமாக பார்த்துடலான்னு இந்த மேடையில் சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொல்கிறது இந்த நாமக்கல் மேடையில். அப்போது எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அவநம்பிக்கையில் வந்து கேட்டால் அந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கல. சினிமாவையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உறுதியாக சொல்லவே இல்லை. ஜனநாயகன் படம் கடைசி அப்படின்றத வந்து அவர் உறுதியாக சொல்லவே இல்லை. இதுதான் என்னுடைய கடைசி படம் அடிச்சா உச்சத்தை விட்டுட்டு வரலாம் சொல்கிறாரு. ஆனால் ஜனநாயகன் தான் என் கடைசி படம்ன்றதையும் சொல்லவே இல்லை. அப்போது இங்கே வந்து ஒரு ஆழம் பார்க்குறாரு இவர். வந்தால் முதலமைச்சர், வரலன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த இடத்துக்கு தான் அப்படி தான் ஒரு பிளானாக இருக்குது. இது சரியாக வராது. எம்ஜிஆர் ஒரு காலத்தில் வந்து கேட்டால் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். ஜெயலலிதா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன் வந்து ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரோல் ரெடி பண்ணி ஒரு முக்கியத்துவமான ஒரு ரோல் ரெடி பண்ணி கூட அவங்க நடிச்சிருக்கலாமே. ஸோ அப்படி இருக்கும்போது சினிமாவுக்கு வந்துட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சார் அரசியல் வந்துட்டாங்கன்னா சினிமா முழுக்கு போட்டுட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. இல்லை, ஒரு 2 வாரம் முன்னாடி கூட என்னவோ நினைச்சேன் பார்த்துடலான்னா அது ஒரு வேளை கான்ஃபிடன்ஸ் கூட இம்ப்ரூவ் ஆகிக்கலாம். அப்படி இல்லை, நான் நம்பிக்கை இல்லாமல் இருந்து 2 வாரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, நம்ம அரசியலில் ஜெயிக்க முடியுமா இல்லையான்றது. ஆனால் இவங்களை பார்த்த பிறகு தெரியுது நான் ஜெயிச்சிருவேன். அப்போ அதுவே தப்பு தானே. இங்கே வெற்றி தோல்வி இல்லைம்மா, வெற்றி தோல்வி பற்றி கவலையப்பட. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் கனவுலேயே நீங்கள் நகர்றது தான் பிரச்சனை, சிக்கல். நீங்கள் வந்து மக்களுக்கு நல்ல செய்தி வந்திருக்கீங்க. படிப்படியாக வந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து அடுத்த நிலையை அடைவீங்க. இப்போ விஜயகாந்த் வந்தார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3வது இடத்துல கூட கிடையாது, ஒரு 4வது 5வது இடத்துல தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து 3வது இடத்த பிடிச்சார். அதுக்கப்புறம் நடிகர் சங்க தலைவரானார். அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி படிப்படியாக ஒரு ஸ்டெப்பாக வராது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கனவு இருக்கலாம், அது நான் தப்பு இல்லை. ஆனால் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் ஓட்டத்திலேயே நீங்கள் செயல்படக்கூடாது. இல்லை, இப்போது நான் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதுக்கான தயார் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஒரு தகுதியை ஏற்படுத்திட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அதுக்கான தகுதியை ஏற்படுத்திக்கவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் ஒரு பத்திரிகையாளரை உங்களால் சந்திக்க முடியவே இல்லை. அது பெரிய பலவீனம் தானே. நீங்கள் பத்திரிகையாளர் சந்திச்சிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றதை வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் மூலமாக மக்கள்கிட்ட என்ன சந்தேகம் இருக்குதோ அந்த கேள்வி தானே அவங்க கேட்க போகிறாங்க. மக்கள்கிட்ட என்ன கேள்வி இருக்கோ அதுதான் பத்திரிகையாளர் கேட்பாங்க. ஸோ பத்திரிகையாளரை உங்களால் கேட்கல. ரெண்டாவது வந்து உங்களுடைய ஒரு மேடையிலையும் நம்ம பார்க்குறோம், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தையும் வந்து கேட்டிங்கன்னா ஒரு உளர்ற மாதிரி இருக்குது, ஒரு கிளாரிட்டி இல்லை. நீங்கள் தத்துவம் என்ன கொள்கை என்னன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை. ஸோ ஒரு ஆழமான அரசியல் புரிதல் இல்லைன்றதை நம்ம அடுத்தடுத்து படிப்படியாக நம்ம பார்த்துட்டே வரோம். அதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ டிலே பண்ணுறீங்க. இப்போ முழுக்கன்னு கேட்டால் சினிமா கவர்ச்சியை மட்டுமே வச்சுட்டு ஒரு அலை மாதிரி அடித்து நம்ம அப்படியே முதலமைச்சராக என்ன நினைக்கிறீங்க? அது நடக்காதுல்ல, அது நடக்காது. நீங்கள் வந்து முதல் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் வாங்க, ஒரு 10 எம்எல்ஏ கூட ஜெயிக்கலாம். நம்ம அதுக்கு அடுத்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு கொண்டு போவோம். அது படிப்படியாக மெல்ல ஏன்னா இப்போ வேறு யாரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வந்து பார்த்தா கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, முக ஸ்டாலின் அவருக்கும் வந்து வயசாகிடுச்சு. இங்கே எதிர்கட்சி ரொம்ப அதிமுக வந்து கலகலத்து போயிருக்கு. இப்போ யாருமே இல்லை, யாரோ மண்டையில் ஏற்றிட்டான். நீங்கள் தான் சார், நீங்கள் வந்தீங்கன்னா ரஜினி கூட வந்து பயந்து ஓடி போயிட்டாருங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் சொல்கிறீங்க, நான் ரிட்டையர் ஆகிட்ட பிறகு வரல அப்படின்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் யாரோ மண்டையில் ஏற்றிட்டான், நீங்கள் அடுத்த சிஎம் நீங்கள் தான் சார், நீங்கள் அப்படியே பனையூர் வந்து அப்படியே வண்டி எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பீச் ரோடு போய் பிடிச்சி நேராக வந்து கோட்டையில் நீங்கள் கொடியேற்றிடலாம் அப்படின்னு யாரோ சொல்லிட்டான். அதை நீங்கள் நம்புறீங்க. நான் இப்போ கூட நான் சொல்கிறேம்மா, எதிராக பேசணுன்ற எனக்கு நோக்கம் கிடையாது. நீங்கள் முதல்ல வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் அடையிறீங்கன்னா அதுக்கான தகுதியை நீங்கள் உருவாக்கி, அந்த தகுதி என்ன இருக்குன்னு கேட்டால் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் வந்து எனக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்றீங்க. அவன் ஃபேன், அவ்வளோதான். அவன் தொண்டனாக மாறல. அவன் தொண்டனாக மாறியிருந்தானா ஏன் இவ்வளோ அசிங்கம், ஏன் இப்படி நடக்க போகுது? அவன் ஃபேன், அதாவது கேட்டால் ரசிகனாகவே இருக்கிறான் அவன். நீங்கள் இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல அவனை நீங்கள் பக்குவப்படுத்திருக்கணும்ல. நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் ராணுவம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற தொண்டர்களை வச்சு நீங்கள் வந்து ஒரு போலீஸ் படையை உருவாக்கியிருக்கலாம். வெறும் உங்கள் பாதுகாப்பு மட்டுமே. கண்டிப்பாக
இவங்களுக்கெல்லாம் அவன் சொன்ன மாதிரி ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து இவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் சார், போலீஸே வேண்டாம். இவங்க டிஎம்கேல ஒரு தொண்டர் படைன்னு ஒன்று இருக்குது. அந்த தொண்டர் படை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உருவாக்குனதுலாம் கிடையாது, 20 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அன்றைக்கி இளைஞர் தலைவராக இருந்த வந்து முதலமைச்சர் இவர் மு க ஸ்டாலின் அவர்கிட்ட தான் அந்த ஹெட்டு அவர் தான். அப்படி ஒரு படையை தொண்டர் படையினே வந்து ஒரு ஒன்று. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் இந்த பவுன்சரில் நீங்கள் நம்புறீங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற நிர்வாகிகளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் சப்போர்ட் வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொண்டர் படைன்னு ஒன்று உருவாக்கிட்டீங்க, ஒரு யூனிஃபார்ம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இருக்கிற ஒரு 500 போலீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2000 பேர் 3000 பேர் நீங்கள் இறக்கிருக்கலாம். ஒரு 2 கயிறை பிடிச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு வந்து உருவாக்கியிருக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பு வச்சு இவங்க ஜாகிரதைப்படுத்திருக்கலாம், இவங்க காப்பாத்திருக்கலாம். இப்போ இந்த அளவு இது நடந்தே இருக்காது, இது நடந்திருக்காது. இப்போ நடந்ததால இப்போ எப்படின்னா, நான் வந்து என்ன சார்ந்தவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, நான் முதல்ல வந்து பார்க்கலாம் வரட்டும்னு. இப்போ அவர் வந்து இந்த இடம் கொடுக்காதீங்க, இந்த இடம் கொடுங்கன்னு கேட்குறாரு. எங்களுக்கு பாதுகாப்பு பத்தலை இது கேட்குறாரு. அவர் வந்தோடனே லைட்ஸ் ஆஃப் ஆகுது, கரண்ட்டு போகுதுன்றார். இதெல்லாமே அவர் பக்கம் நமக்கு எப்படி தோணுது, ஒருவேளை இந்த சைட்ல இருந்தா இதெல்லாம் பண்றாங்களோ, இல்ல எல்லாரும் அனுதாப ஓட்டு அங்க வந்துருமோ, பிரிஞ்சிருமோன்னு இருக்குல்ல. ஒரு விஷயம் நல்லா எடுத்துங்களேன். எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலம் இருந்ததுன்னா நீங்கள் இதை இவ்வளோ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் 1.5 வருஷம் இருந்தது இல்லையா, இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காணொலி வாயிலாக நீங்கள் வந்து தொண்டர்கள்ட்ட பேசுனீங்கன்னா அதை யாராவது தடுக்க முடியுமா? இல்லை. நீங்கள் நேரடியாக இருக்கணும். ஒரு காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் எடுத்துட்டிங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 விஷயத்தில் தான் மக்கள்கிட்ட ரீச் ஆவார். ஒன்று கேட்டால் இருக்கிறது வந்து அது கவர்மெண்ட் சோவராக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த சோவராக இருக்கட்டும், அதை வந்து திருமாவளவன் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு எழுத்து எழுதுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது எல்லா சோத்திலும் எழுதுவாங்க. அது வந்து ஒரு ஊடகம் தான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட. அவரே சொல்லுவார், சோறு விளம்பரம் செய்யுங்கன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியா இப்போ வந்த பிறகு அந்த சோத்தில் எழுதுகிற பெரும்பாலும் அவருக்கு கேட்டால் ஒரு முக்கியமான வீடியோனா நேராக வந்து ஃபேஸ்புக்லேயும் பேசுவார், லைவில் வந்து பேசுவார், அது ரீச் ஆகும். இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் போய் ரீச் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் வந்து நான் கேட்டால் ஆன்லைன் மூலமாக பேசுகிறத யாரும் தடுக்க முடியாது. ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு வந்து உறுப்பினர் ஆகணும்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேசலாம். ஆனால் அதில் வந்து இவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, அதில் இருக்க ஜான் ஆரோக்கியசாமி என்னோட கொஞ்சம் தொடர்பில் தான் இருந்தார் சில காலம். ஆனால் அவர்கிட்ட நான் வந்து விலகிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இப்போ நான் இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப் காலில் வந்தீங்கன்னு நினைக்கிறேன், முதல் கால் இல்லையா, வாட்ஸ்அப் காலில் தான். அதுக்கு நான் ரெகுலர் காலில் தான் நான் வந்தேன். சரிங்களா? நம்ம வந்து எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் காலில் போய் அவர் என்கிட்ட முதல்ல வாட்ஸ்அப் காலில் வந்தார். அதுக்கப்புறம் இல்லை சார் என்னுடைய ஃபோனை வந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க சார், அதனால் நீங்கள் வந்து நான் வந்து ஒரு ஆப் இருக்குது, சிக்னல் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் நீங்கள் வாங்கன்னு சொன்னார். நான் பார்த்தேன், அப்படிலாம் நம்ம ஏன் பேசணும்? அப்படின்னா நீங்கள் என்ன வந்து தேசத்துக்கு எதிராக ஏதாவது பேச போகிறீங்களா? எதுக்காக நம்ம அப்படி பேசணும்? அப்படின்னா ரகசியமான பேச்சு அப்படின்னா நம்ம பேசணும், பேச வேண்டியதில்லை. அவர் ஒரு அரசியல் கட்சி தான் வச்சிருக்காரு, ஒரு தீவிரவாத இயக்கமாக நடத்துறாரு விஜய் கிடையாது இல்லை. அப்போ நான் எனக்கு அது விரும்பலை. ஒரு வாட்ஸ்அப் காலையே வந்து நான் வந்து விரும்பலை. அதுக்கப்புறம் நீங்கள் சிக்னல் ஆப்பில் வந்து பேசணும்னு நான் வேண்டான்ட்டேன். அந்த வார்த்தையை நான். ரெண்டாவது கேட்டால் அவர் த்ரீஷாவோட பயணப்பட்ட போது அவருக்கு ஃபோன் போட்டு கேட்டால் சரியான விளக்கம் சொல்ல. அவர் அரசியல் கட்சி தலைவராக வந்துட்ட பிறகு அந்த கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கொடுத்து ஒரு நடிகரோடு நீங்கள் தனிமையில் நீங்கள் வந்து பயணப்பட்டீங்கன்னா ஒரு சினிமா நடிகரை காட்டிலும் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்கும்போது அது தப்பாக தெரியுதா இல்லையான்னு கேட்டேன். நீங்கள் மொத்தமாக நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போயிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, எல்லோரும் சேர்ந்து போகிற மாதிரி தான் பிரச்சனை இல்லை, இல்லை குடும்பத்தோடு போகிறாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏற்கனவே வந்து ஒரு சர்ச்சை இருக்குது. ஏற்கனவே ஒரு வந்து அரசியல் புரசனாக வெளிப்படையாக சில பேர் பேசுகிறாங்க. குறிப்பிட்ட வந்து மீடியாவில் பேசக்கூடிய நபர்கள் வந்து த்ரீஷாவை ஒரு இணைச்சி பேசும்போது அவங்களும் லவ் ஃபார் எவர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது பெரிய அளவில் பேசும் பொருளாக ஆகுது. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சும்மா இருக்கிற வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் அவல் கொடுத்த மாதிரி ஒரு தனி விமானத்திலேயே வந்து கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போகிறாரு. இது ஒரு அரசியல் கட்சி தலைவராக உங்கள் பார்வை என்ன இருக்குன்னா, நான் இதெல்லாம் எப்படி சார் அவர்கிட்ட சொல்ல முடியும்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் எப்படி சொல்ல முடியும்? நான் வந்து வியூகத்தை அமைக்கிறதோட போயிடுச்சு. உங்கள் வியூகமே வேஸ்ட் ஆகிடுமே. என்ன உங்கள் வியூகம் எதுக்கு? உங்கள் வியூகம் எதுக்கு அண்ணா? அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? சரி, என்ன இதுக்கு முன்னாடியும் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரி இது இருந்தது இல்லையா? நல்லா புரிஞ்சுங்களா? இப்போ தவறாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு நடிகையோட தனி விமானத்தை பயணப்பட்டால் அது தப்பா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சில விஷயங்கள் இருக்குது. அரசியல்வாதிகள் வந்து சும்மா இருந்தாலே அவங்களால கலங்கப்படுத்துகிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நடக்கலை, இது காலகாலமாக நடக்குது. எல்லாம் அண்ணா காலத்துலேருந்து நடக்குது. ஆமாம், அண்ணா காலத்துலேருந்து நடக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்காக பாருங்க, ஒரு மேடையில் ஒரு தலைவர் ஒரு நடிகை பேசுகிறத கவனிக்கிறார், அவ்வளோதான். அதையே இங்கே ட்ரோல் பண்ணுறான். அப்போ நமக்கு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரசியல் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையில் விழுந்துடக்கூடாது, நம்ம தலைவர் எந்த வகையில் விழுந்துடக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ நாம் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளோதான், எச்சரிக்கையாக இருக்கணும்.
நான் வந்து தவறான உறவு இருக்குன்ற அந்த அர்த்தம் சொல்ல. நீங்க ஏன் அந்த வந்து கலங்கப்படுத்தாம நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும், நம்ம கட்சியை எதுக்காக பாதுகாக்கணும். நம்ம இப்படி வந்து இந்த அவ்வளோ என்ன அதி முக்கியத்துவமான ஒரு பயணம், நாம எதுக்கு வந்து நம்ம அப்படி செயல்படணும், எதுக்காக நம்ம அந்த பேச்சு வரணும்? ஏற்கனவே இங்கே இல்லைன்னா பரவாயில்ல, அன்னெசரியா அப்போ அது வருது. அப்போ வந்து என்ன இல்லை சார், அதை வந்து அது கண்ட்ரோல் இல்லை சார், அது வந்து இல்லை சார், என்ன அவங்க லவ் ஃபார் எவர்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து இப்போ இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இன்றைக்கி அந்த குடும்பத்தில் வந்து ஒரு பிளவு இருக்குது. விஜய் வந்து அவருடைய மனைவியோட இல்லை, பிள்ளைகளோட இல்லைன்ற ஒரு கருத்து இருக்குது. அது வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து யாரும் மறுக்கவே இல்லை. அவங்க சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவோடு வெளியிடுங்கன்னு சொன்னேன். அது வந்து தேவையில்லாமல் ஒரு ட்ரோல் ஆகிறது தடுக்கப்படும் சொன்னேன். அதையும் செய்ய முடியல. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் நான் என்ன சொல்லிக்கிட்டேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகையை மையப்படுத்தி பேசும்போது எதுக்கு நீங்கள் வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் நிரூபிக்கிற மாதிரி எதுக்கு நடந்துக்கணும், அதை மாஸ்க்கை போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு எதுக்கு அந்த பயணப்படணுன்றதை நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவரால் பதில் சொல்ல முடியல. இது நீங்கள் என்ன தான் வியூகம் அமைச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா இது சர்க்கிள் தானே, உங்களுக்கு அரசியலாக உங்களுக்கு சர்க்கிள் தானே, சும்மா இருக்கிற வாய்க்கு நீங்கள் வந்து அவள் கொடுத்தா மாதிரி ஆகிடுது அப்படின்னு நான் சொன்னேன். அவரால் அதை ஃபேஸ் பண்ண முடியல. அப்போ நான் கேட்டேன், தேவையில்லாமல் எதுக்கு வந்து இந்த நட்பு, இப்போது இந்த நட்பு வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்குது, ஒரு விஷயத்தில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னா அந்த நட்பு தொடரலாம். ஆனால் இங்கே இந்த நட்பு வந்து பார்த்தீங்கன்னா ரகசிய நட்பாக வந்து நான் எதுக்காக அதை வச்சுக்கணும்? எனக்கு இந்த ரகசிய நட்பே பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் இந்த ரகசியம் உங்களுக்கு பிடிக்கலன்னா அவருக்கு பிடிச்சிருக்குல்ல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சில அரசியலில் வந்து சில விஷயங்களை பேசுகிறதுக்கு என்னை பயன்படுத்தலாம்னு நினச்சது உண்மை. சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுடைய வீடியோலாம் வந்து தலைவர் பார்ப்பார். தலைவர்னா யார்? விஜய் பார்ப்பார். வந்து உங்களை வந்து பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாருன்னு சொல்லும்போது, அப்போ நான் சொல்லிட்டேன், எந்த ஒரு அரசியல் கட்சியில் சேர்ற எனக்கு எண்ணமும் கிடையாது. நீங்கள் கிண்டலாக கூட நான் சொன்னேன் அவர்கிட்ட, உச்சபட்சமாக நீங்கள் நிதியமைச்சர் கொடுப்பீங்களா? முதலமைச்சர் கொடுக்க மாட்டீங்க, ஏன்னா அது அவரு தான். நீங்கள் நிதியமைச்சர் தான் கொடுப்பீங்க. எனக்கு அது கூட வேண்டாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியோடு சேர்ந்து ஒரு அசைன்மெண்ட்டாக வேலை செய்யல. நல்லது செய்தால் விஜயை பாராட்டுவேன். அதே கொஞ்சம் பிறண்டாருன்னா அடுத்த நிமிஷம் வந்து நான் வந்து அடித்து பேசுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் காலப்போக்கில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லா வகையிலுமே அரசியலில் வந்து ஒரு பின்னடைவு தான் வந்து விஜய்க்கு இருக்குது. நோக்கம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் கிட்ட போனதுனால உருப்படியாக நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கிட்ட போனதுனால இந்த ஜான் ஆரோக்கியசாமி வந்து வியூக அமைப்பாளர் தினம் என்கிட்ட ஒரு 2 மணி நேரம் பேசுவார். அப்போது இரவு நேரங்களில் நிறைய நேரம் பேசியிருக்கிறாரு. 12 மணிக்கு கூட நாங்கள் வந்து முடிச்சிருக்கோம், 10 மணிக்கு ஆரம்பித்து இப்படி இருந்தாலும். அப்போ கடைசியாக அவர்கிட்ட பேசும்போது எனக்கு நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. விஜய் வந்து அரசியல் கட்சிக்கு எதுக்காக தொடங்கினார்? உண்மையிலே மக்களுக்கு நல்லது செய்தான் தொடங்கினாரா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வந்து வந்து ஒரு கனவு, நமக்கு இந்த முதலமைச்சராகி இந்த மக்களுக்கு நல்லது செய்யணுன்றது ஒரு கனவு, அதுக்காக தொடங்கினா? இல்லவே இல்லை. கடைசியில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 நடிகை கிட்ட சவால் விட்டார். இவ்வளோதாம்மா சத்தியமான உண்மை. இந்த இடத்துல நீங்கள் நான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அம்மா கிட்ட பேசினா வந்து உண்மையை பேசல. அந்த இடத்துல இப்போ ஷகிலாவை வந்து எங்கள் அம்மாவே நினச்சிக்கிறேன், சத்தியம் பண்ணி சொல்கிறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிய வந்தது, இவங்ககிட்ட பேசும்போது இந்த லாபியில் கடைசின்னு கேட்டால் 2 நடிகைகள் கிட்ட அவர் சவால் விட்டார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து முதலமைச்சர் ஆகி காட்டுறேன், அவ்வளோதான், நீங்கள் வேணால் பார்க்கலாம். அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, உங்ககிட்ட என்ன இல்லைன்னு அவங்க பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்குது. அதை தாண்டி அதிகாரம் இருக்குது. உங்ககிட்ட பணம் இருக்குது, புகழ் இருக்குது, அதிகாரம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிகாரத்தை நான் பிடிச்சி காட்டுறேன். இது சத்தியமான உண்மை. நீங்கள் அது யார் இந்த காணொலி பார்க்குறவங்க யார் வேணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சை கூட பொழந்து நான் 2ஆக கிழிச்சு காட்டுறேன். இது உண்மை. இது தெரிஞ்சவங்க தான் நான் விலக ஆரம்பித்தேன். விலகுனா நம்ம ஒன்றும் கட்சியில் சேர்ந்தெல்லாம் எதுவும் கிடையாது, ஆதரித்து பேசணும். அதுக்கப்புறம் தான் நான் சென்ட்டேன், விலக ஆரம்பிச்சிட்டேன். இது நமக்கு செட்டாக இதை வேண்டாங்க, இது வேலைக்காகாது. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னென்னா, நான் இந்த அளவுக்கு நான் வந்து புகழ் அடைஞ்சிட்டேங்க, இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்யணும், அதுக்காக நான் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னால் போகிறேன். 2 நடிகை கிட்ட நான் சவால் அதை ஊர்ஜிதம் பண்ணுற மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அடுத்தடுத்து இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நடிகையோட நீங்கள் தனிமையில் பயணப்படுறீங்க, இன்னொரு குறிப்பிட்ட நடிகை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிங்கனாக்கன்னா அவங்களுடைய பொங்கலுக்கு போய் கொண்டாடுறீங்க. அப்போ வந்து உங்கள் தொண்டர்கள் வெளியில் வந்து நிற்கிறாங்க, நீங்கள் அவங்க வீட்டில் போய் நாயை வச்சு கொண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவேன் ஷகிலாமா, என்னன்னு கேட்டால், எனக்கு யாருமே வந்து இந்த டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 பிள்ளைகளோட நிலைமை என்னான்னு யோசிப்பேன். நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா எப்படியா கழுதிங்களை போங்க, நீங்கள் ஒரு துணையை தேடிட்டு போ, அவங்க ஒரு துணையை தேடி பண்ணுவேன். ஆனால் 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு டைவர்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், நான் அந்த இடத்துல வந்து அந்த 2 பிள்ளைகளுக்கு பக்கம் வந்து பார்த்து நிற்பேன். நான் அந்த 2 பிள்ளைகள் யார்கிட்ட இருக்குதோ அங்கே நிற்பேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நடிகை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க, 2 பிள்ளையை விட்டுட்டு, அந்த பிள்ளைகள் வந்து அந்த அப்பா கிட்ட இருந்தீங்கன்னா நான் அங்கே சப்போர்ட் பண்ணி பேசுவேன். அதே மாதிரி இந்த சைடில் வந்து நான் அம்மா கிட்ட நிற்கிறாங்கன்னா அந்த 2 பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக நான் வந்து அப்படி தான் நான் ஸ்டாண்ட் எடுப்பேன் எப்போவுமே.
எனக்கு அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து குடும்பமே பிரிஞ்சு இருக்கிறதுக்கே இந்த நடிகைகள் காரணம். விஜய் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமே நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். ஷகிலாமா முன்னாடி தான் நான் பதிவு பண்ணுறேன். விஜய் வந்து குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமே வந்து கேட்டால் எல்லார் குடும்பத்திலேயும் மாமனார் மாமியார் இந்த சண்டையெல்லாம் இருக்குது. அண்ணன் சிவகுமார் பாருங்கள், நிறைய உரசல்கள் இருக்குது, அங்கே சின்ன சின்ன உரசல் தான் இருக்குது. ஆனால் அவங்கள எல்லாரையும் வந்து ஒரே மேடையில் உட்கார வைக்கிற அந்த பக்குவம் அவர்கிட்ட இருக்குல்ல, அந்த பக்குவம் எஸ்எஸ்சி கிட்ட இல்லை. ஒரு கேள்வி கேட்குறாங்க, சங்கீதா குறித்து கேள்வி கேட்டாலும் அந்த இடத்துல மருமகளை விடக்கூடாது இல்லை அவர். நீங்கள் அந்த கேள்வி வேண்டாம், நீங்கள் வேறு கேள்விக்கு போங்கன்றாரு. ஏன்னா அங்க அப்பான்ற மரியாதையே அங்க ஃபர்ஸ்ட் கிடையாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்கம்மா, மருமகளே உங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம் கூட, மருமகள் சின்ன முதல்ல அப்பா அப்பான்னு மகன் மதிக்கலையே. அது அது அப்பம்புள்ள நாளைக்கு ஒன்றா சேர்ந்துக்கலாம். அப்பம்புள்ள நாளைக்கு ஒன்றா சேர்ந்துக்கலாம். நீ பேரனை விட்டுறக்கூடாது, இல்லை பேரன் பேத்தி விட்டுறக்கூடாது, மருமகளை விட்டுறக்கூடாது. நீங்கள் இப்போ நானே இப்போ எல்லார் குடும்பத்திலும் இருக்குமா சின்ன சின்ன உரசல்கள் இருக்குமா, அந்த இடத்துல வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் அது பதில் சொல்லுங்களா? மாமனார் மாமியார் தான் என்ன சொல்லுங்கள்? மாமனார் மாமியார் தான் என்ன பொருள்? மாமனார் மாமியார்னா ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டானா மாமியார் மாமியார் கிடையாது. ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் நம்ம மாமனார் ஆகிட்டோம், நம்ம மாமியார் ஆகிட்டோம் கிடையாது. புள்ள உருப்படியாக இல்லைன்னா அவனை செருப்பால் அடித்து தொடப்பக்கட்டையில் அடித்து மருமகளோட வாழ வைக்கிறது தான் மாமியார் மாமியார் மாமனார். நல்லா புரிஞ்சுங்க. புள்ள உருப்படியாக இருப்பான், ஊதாரியாக இருப்பான், அவனை செருப்பால் அடிக்கணும், தொடப்பக்கட்டையில் அடிக்கணும், அடித்து வாழாத மருமகளே அந்த கோபத்தில் வாழாமல் போனால் கூட அந்த மருமகளை வர வச்சு வாழ வைக்கணும். புரிஞ்சுங்களா சொல்கிறேன்? ஒரு பெற்றோர்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அம்மா அப்பா வாழாமல் வாழ வெட்டியாக வீட்டுக்கு வந்தாங்கன்னா செருப்பால் அடித்து அனுப்பணும், போய் வாழுன்னு சொல்லணும். அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ போனால் செத்து போயிடுவா, தூக்கில் தூங்கிடுவா, அது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதை கண்காணிக்கணும், ஒருங்கிணைக்கணும்னு சொல்ல வரேன் நான். ஒருங்கிணைக்கிறவங்க தான் வந்து அந்த அந்தஸ்து இருக்க வைக்கணும். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டால் அந்த பொண்ணு அங்கே தனியாக இருக்குது, 2 பிள்ளைகள் தனியாக இருக்கிறாங்க. இந்த வயசில் வந்து பிள்ளைகளை விடலாமா? 17 வயசு 18 வயசு 20 வயசில் இந்த பிள்ளைகளை வந்து தனியாக விடக்கூடாது இல்லை. அந்த இடத்துல நீங்கள் வந்து நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். யார் இருந்தாலும் குடும்பங்கள், நான் இப்போ சொல்கிறேன், எல்லா குடும்பத்துலேயும் சின்ன சின்ன உரசல்கள் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுல தான் அந்த லீடர்ஷிப் இருக்குது. அண்ணன் சிவகுமார் வந்து அந்த லீடர்ஷிப் அது பண்ணார். கருத்து வெட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் வரும். ஆனால் ஒரு மேடையில் எல்லாரும் உட்கார வைக்கிறார்ல, அதுக்கு ஒரு பலம் வேணும்ல, விட்டுறக்கூடாது இல்லை. இப்போ தனித்தனி தீவாக தானே இருக்கிறீங்க நீங்கள். அதெல்லாம் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. அதில் வந்து அதனால தான் நான் இந்த கோவத்தில் கூட நான் வந்து பிரதிபலித்தேன். இந்த மாநாட்டுக்கு, மதுரை மாநாட்டுக்கு வந்தபோது பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து இவர் அங்கிள்னு சொல்லும் போது, யாரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இவர் அங்கிள்னு சொல்லும் போது உங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரி வரல, ஆன்டி மாதிரி வந்தாங்கன்னு சொன்னேன். அது கடுமையாக அதில் இருக்க நண்பர்கள்லாம் வந்து அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இவர் இபிஎஸ் வந்து அவருக்கு வந்து ஒருமையில் பேசுகிறாரு, அவருக்கு பேச தெரியாமல் பேசுகிறாரு. இவர் கூட தானே நான் அங்கிள் அப்படி பேசுறாங்க. அது யாருமே சொல்லாது. முதல்ல நான் தான் அதை வந்து அந்த சூட்சமமான வார்த்தை வந்து நக்கல் அடிக்கிற வார்த்தை. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணி பார்ப்பேன் கொஞ்சம். என்னென்னா இவர் வந்து அப்பான்ற அந்த பிராண்ட் ஆக்கணும்னு கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. யாருன்னா வந்து இப்போ அம்மானு ஒரு பிராண்ட் இருக்கு இல்லையா ஜெயலலிதாவை, அந்த மாதிரி அப்பான்னு வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக சில வேலைகளை வந்து திமுக தரப்பில் செஞ்சாங்க. ஒரு பிராண்ட் கிரியேஷன் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அது சொல்கிறேங்க. அது அப்போ ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயசுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது நீங்கள் இப்போ வந்து அவருடைய வயசு வந்து கிட்டத்தட்ட 72 வயசு, நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாத்தான்னு கூட சொல்ல முடியும் தான். ஆனால் அந்த சொல்லக்கூடியவங்க யாருன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 50 வயசு உள்ளவங்க, இப்போ வந்து உதயநிதிக்கும் எனக்கும் ஒரு 5 வயசு வித்தியாசம் இருக்கலாம், நான் தம்பியாக கூட இருக்கலாம் எனக்கு. இப்போ நான் கூட வந்து அப்பான்னு சொல்ல முடியும் தான். ஆனால் வந்து இப்போ ஒரு 30 வயசில் 20 வயசில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாத்தான்னு சொல்லலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரை கடைசி காலத்தில் தாத்தான்னு சொன்னாங்க வந்து. அப்போது அப்பான்ற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உருவாக்கும் போது அதை உடைக்கணும்னு சொல்லிட்டு இவர் பண்ணார் அந்த வேலையை. யார் பண்ணது? விஜய் பண்ணார். அப்போ வந்து கேட்டால் இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா வந்து அங்கிள்ன்ற அந்த ஒரு வார்த்தையை போட்டார். எதுக்காக அங்கிள் போகிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஜானோட மூவ்மெண்ட் எனக்கு தெரியும்ல. அப்போ இவங்க வந்து ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கிள்னா உங்களுக்கு தெரியும் வேறு சில மீனிங்லாம் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் இது கேலி நக்கல் கிண்டல். நீங்கள் சார்னு சொல்லிட்டு போங்க, எதுவுமே சொல்ல வேணாம், நீங்கள் சார்னு சொல்லிட்டு போகல. மு க ஸ்டாலின் திரு மு க ஸ்டாலின் அவர்களை கூட சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிராண்டை உடச்சி அங்கிள்ன்ற பிராண்ட் வரணும். இது ஒரு கீழ்த்தரமான ஒரு சின்ன புத்தி உள்ள மெச்சூரிட்டி இல்லாத வந்து பக்குவமற்ற ஒரு நடவடிக்கை. அதை வந்து பார்த்தீங்கன்னா அதனால கூட இருக்கிறவங்க அதுதான் அதுக்காக மூளை அவ்வளோதான். இப்போ ஏன்னா இந்த கூட இருக்க சர்க்கிளே அப்படி தான் இருக்குது. அங்கே ஜானு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அறிவாளி தான். அந்த தேர்தல் வியூக அமைப்பாளரில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அவர் பண்ணுறதெல்லாம் ஓகே, ஒரு ஆவரேஜ் ஒரு 6 அறிவுலேருந்து ஒரு 6.25 சொல்லலாம், அவ்வளோதானே தவிர. ஆனால் இங்கே திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா 7 அறிவு வேணும். அது நான் சொல்கிறேன் கண்டிப்பாக.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்களே வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தனி நீதிமன்றத்தில் வந்து அவர் ஷோன்ற மிகப்பெரிய ராஜகுரு அவர் பக்கத்தில் இருந்து கூட வந்து அவங்க தனி நீதிமன்றத்தில் அவங்க பயணப்பட்டது, அவங்க வந்து கஷ்டப்பட்டது நிறைய இருக்குல்ல. எதிர்த்து அரசியல் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது திமுகவை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது இவர் வந்து என்னன்னா வந்து ஒரு போகிற போக்கில் வந்து நக்கலடி இது கிடையாது இந்த 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 காக்கா கூட்டங்களை வச்சுக்கிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயணப்பட்டார். அதுதான் இவருக்கு சிக்கலும் ஆயிடுச்சு. இப்போ எது இவர் பலம், இப்போ பாருங்கள் விஜய் வந்து எது பலம்னு நினச்சாரு, இந்த இந்த கேங் இந்த கூட்டம் இந்த ஃபேன்ஸ் தான், இந்த ரசிகர் கூட்டம். இப்போ அதுவே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நெகட்டிவ் வந்து நின்றுச்சு பாருங்க. இன்றைக்கி நெகட்டிவ் அதுதான் நெகட்டிவ். இன்றைக்கி எல்லாம் ஃபுல் ட்ரோல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்குவமற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதுக்கு காரணம் கேட்டால் இவருக்கே பக்குவம் இல்லை அப்படின்னு அடுத்து. ஆமாம், அடுத்தடுத்த நிலையில் அவர் பேச்சுக்கள் அப்படி தானே இருக்குது. 13 வயசு 10 வயசு பிறந்த பேர் வைக்கிற குழந்தைங்க இவங்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ண இதே நான் தாமா பெருமைக்காக சொல்ல, இதே நான் தான் சொன்னேன்னு கேட்டேன்னா சில பேர் சொன்னாங்க சனிக்கிழமை எதுக்கு வைக்கிறாருன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் தான் சொன்னேன் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியலையா, உங்களுக்கு அன்னைக்கு ஸ்கூல் லீவுனும் போது பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடக்குன்னு கேட்டால் ஸ்கூல் காலேஜ் லீவு, அது தாண்டி கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்குது. அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இருப்பாங்க. அப்போ அவங்க வருவாங்க எல்லாம் 12 வயசு 13 வயசு 14 வயசு பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்னு சொல்லிட்டு அங்கே வந்து இப்போ அதுக்கு இந்த கூட்டத்துக்காக தான் அவர் பண்ணாருன்னா நார்மல் டேஸில் அவர் வந்திருப்பார் அப்படின்னு நான் சொன்னேன். சில பேர் வந்து இல்லை அப்படி நீங்கள் வேணால் பாருங்கள் சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணது அதுதாங்க, அதில் மாற்றமே எதுவும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கேட்டால் அந்த ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் இந்த சனிக்கிழமை வந்துட்டாருன்னா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கலாம். அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான், அதுதான் அவர் நோக்கம். எனக்கு தெரிஞ்சு நான் சனிக்கிழமைன்னு ஃபிக்ஸ் பண்ணது இதுக்கு தாங்க பண்ணுறாரு. இல்லை சில இடத்துல ஞாயிற்றுக்கிழமை வந்து வேறு எங்கேயாவது ஊருக்கு பயணப்படுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, இப்படின்னா நிறைய இருக்கும். ஆனால் அந்த சனிக்கிழமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அவர் டார்கெட்டே வந்து கேட்டால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் ஓவரால் லீவ் தரப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் இன்னும் கூட்டம் இருக்குது, அப்படி கிடையாது. ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்டால் அவங்கவுங்க சொந்த வேலைகள் சிலது கோயிலுக்கு போவாங்க, அங்கே போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குமா ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும். அது வந்து பெரும்பாலும் சர்ச்சுக்கெலாம் போவாங்க, நிறைய வந்து கோயிலுக்கும் சர்ச்சுக்கும் போயிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதனால தான் எங்கள் சனிக்கிழமை வந்து அதை நான் தான் சொன்னேன். நான் சில பேர் நம்பவே இல்லை, இப்போ பாருங்கள் பலியான பிறகு நம்புகிறாங்க. இன்னொன்று சொன்னேன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல வந்து இந்த கூட்டத்தில் மாவட்ட கூட்டங்கள் வைக்கிறாரு. அந்த மாவட்டத்தில் மட்டுமே கிடையாதுங்க. இப்போ மதுரையில் வந்து வைக்கும் போது அந்த வார்த்தையை சொன்னேன். மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாநாடுனா மதுரையில் இருக்கவங்க மட்டுமே கிடையாதுங்க, சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமங்கள் இருக்க அத்தனை பேரும் திரண்டு வரவங்க மிகப்பெரிய கூட்டம் இருக்குன்னு நான் சொன்னேன். அது நடந்தது. ஏன் இப்போ இந்த நாமக்கல்லில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சிக்கல் எதுக்கு இப்போ இன்றைக்கி நடந்தது கூட பார்த்தீங்கன்னா இந்த நாமக்கல்லில் அவரோட பயணப்பட்டவங்க அத்தனை பேரும் அவரோட கூட சேர்ந்து பயணப்பட்டாங்க. இதுக்கு முன்னாடி திருச்சியில் நடந்த கூட்டத்தில் நான் தான் சொன்னேன் வந்து இது சவ ஊர்வலம்னு சொன்னேன். என்னங்க இப்படி அவசரமாக சொன்னீங்க, நிஜம் உண்மை தானுங்க. நம்ம பார்க்கும்போது என்ன காட்சியோ நம்ம சொல்லி தானே ஆகணும். சவ ஊர்வலம் இப்படி தாங்க நடக்கும். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். கடந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் இறந்த போது எடுத்து பாருங்கள், ஜெயலலிதா இறந்த போது எடுத்து பாருங்கள், அடுத்து விஜயகாந்த் எடுத்து பாருங்கள். இது சவ ஊர்வலம் தான். என்ன முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து மலர்வலை வச்சுட்டு வந்து விஜய் படம் இல்லை, அவ்வளோதான். அது சைடில் இருக்கிறாரு அந்த வண்டியில், அவ்வளோதான். இது சவ ஊர்வலம்னு சொன்னேன். ஆனால் இது வந்து இந்த இந்த நாமக்கல் இருக்க கூட்டம் அப்படியே வருங்க, அவரை பின்தொடர்ந்து வரும். அப்போ இந்த கூட்டமும் அந்த கூட்டமும் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒன்று வந்து ஒரு தப்பு நடக்க போகுது. அது நல்லா தெரிஞ்சிச்சு அந்த கூட்டங்கள். ஏன்னு கேட்டால் அடுத்தடுத்து நம்ம வந்து பல செய்திகள் வந்து வருது. நான் 3 பேர் மயக்கம் அடிச்சிட்டாங்க, 2 பேர் மயக்கம். விஜய் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே வந்து மயக்கம் அடித்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து உயிர் போயிடுச்சு. அங்கே அது வந்து அவர் எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்கள், அவர் வந்த பிறகு அவர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த தள்ளு முள்ளு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் இல்லை இன்னும் நிறைய ஆயிடுச்சு. சரிண்ணா, இப்போ அவர் பேசும்போதே இன்னும் இந்த ஆம்புலன்ஸில் நம்ம கொடி பறக்குது, அது அது ஏன் கேட்டார் நினைக்கிறீங்க? கேட்டிங்களா? அவ்வளோதானே இந்த கேள்வி தானே. இன்னும் நிறைய ஒரு கேள்வி கேட்பார். ஏன் சொல்லுங்கள். 2 காரணம் இருக்குமா. முதல்ல அங்கே என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றதே வந்து அவருக்கு தெரியாது. ஆம்புலன்ஸ் சொன்னதும் எடப்பாடி ஞாபகம் வந்துச்சு அவருக்கு. கூட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படி சொன்னால் அவர் எப்படி கொந்தளிப்பாரோ அதே மாதிரி கேட்டால் அந்த விஷயம் இருக்குது. ஆனால் இவங்களே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களா அது அவங்களுக்கு தெரியாது. அங்கே லோக்கலில் இருக்கவங்க அது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆம்புலன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு இது வந்து தவிர்க்க முடியாமல் நான் சொல்கிறேன். ஒரு காணொலி பார்க்குறேன் மதுரையில். ஒரு போலீஸ்காரர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஆர்வ கோளாறுன்னு கேட்டால் விஜய் மேலே நடந்து வர்றாரு, ரேம்பில் வர்றாரு, இவர் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஒரு போலீஸ்காரரே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. அது மாதிரி இருக்குன்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா விஜயோட ஃபேனாக இருக்கலாம். அதனால் கூட பேனர் கட்டலாம். சரி பேனர் கட்டிட்டாங்கன்னா நமக்கு வழி விட்டுருவாங்கன்னு கூட கட்டியிருக்கலாம். ஏன்னா ஆம்புலன்ஸை வந்து தடுத்து வந்து சண்டை போடுற காட்சியெல்லாம் கூட இருக்குது. போலீஸ்காரங்க போராடுறாங்க.
எந்த இடத்துலையும் நான் ஒன்று சொல்கிறேன், போலீஸ்காரில் வந்து குறைய சொல்ல முடியாது நான் சொல்கிறேன். ஏன்னா பல காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரர்கள் இங்கே தனித்தனியாக ஒரு காட்சியை பார்த்திங்கன்னா தெரியும். போலீஸ்காரர்களும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாள் முழுக்க சாப்பிடாமல் இருந்திருக்கிறாங்க. விசிறி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈர துணியை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீசுறதை நம்ம காட்சியை பார்த்துருக்குறோம். யாரையும் தடுத்து நீங்கள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கூடாது சொல்லி தடுத்து அனுப்புகிற அதிகாரம் வந்து போலீஸ்காரர்கள் கிடையாது. வந்திருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவ்வளோதான். அங்கே குழந்தையோட வந்திருக்கிறாங்களா தனியாக வந்திருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்ய முடியாது. அதனால் தேவையற்ற கலகங்கள் உருவாகும். இது உண்மை. அதனால் போலீஸ்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக வந்து குற்றம் சாட்டுறது, இவங்க வந்து போலீஸ்காரர்கள் வந்து சதி பண்ணிட்டாங்க இல்லை அரசு சதி பண்ணிச்சுலாம் சொல்ல முடியாது. இவங்க கேட்குற கேள்வி எல்லாமே வந்து சிறுபலைத்தனமான கேள்வி. இந்த கேள்வி முதல்ல வந்து விஜய் கிட்ட தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் உங்களுக்கு எத்தனை மணிக்கு உங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்புனீங்க? ஆனால் அதே மாதிரி என்ன 12 மணிக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் 12 மணிக்கு உங்களுக்கு வந்து இன்னொரு இடத்துல கொடுக்குறாங்க சொன்னால் நீங்கள் அந்த 12 மணிலேருந்து நீங்கள் எத்தனை மணி நேரம் எடுத்துக்கலான்றதுலாம் கிடையாது. நீங்கள் அங்கே கூட்டத்தை முடிச்சுட்டு நீங்கள் 1 மணி நேரத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் 12 மணிக்கு நீங்கள் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டைம் இருக்கலாம், அன்றைக்கி ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த 12 மணிக்கு முடிக்கணும். எனக்கு நான் 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடை ஓப்பன் ஆகுது. நீங்கள் டைம் கொடுத்துட்டீங்க சரக்கு அடிக்கிறவங்களுக்கு. 12 மணிக்கு மேலே நீங்கள் வந்ததே 3 மணிக்கு தான் கிளம்புறீங்க இங்கேருந்து, நாமக்கல்லேருந்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12 மணிக்கு டாஸ்மாக் கடை திறந்துடலாம். இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் வெளியிட்டாங்கன்னா உங்கள் கதை என்ன ஆகும்? அந்த வேலுச்சாமிபுரம்ன்ற அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அதுதான் அந்த ஊர் அந்த பகுதிக்கு பேர் தான் நினைக்கிறேன். அந்த எங்கே வந்து இந்த பிரச்சனை நடந்தது, அந்த சம்பவம் நடந்ததோ அந்த இடத்துல சுற்று வட்டாரத்தில் இருக்க டாஸ்மாக் கடையோட ஃபுட்டேஜ் மட்டும் வெளியிட்டா தெரிஞ்சிடும்ல. ஏற்கனவே ஒரு காட்சி வெளியாச்சு. அப்போது 12 மணிக்குள்ளே இந்த அவகாசம்லாம் சிலர் கொடுக்குறாங்கன்னா எல்லாத்துக்கும் போலீஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் போட்டு எல்லாத்துக்கும் விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்க முடியாது. இந்த திருக்குறள் மாதிரி 2 வரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கருத்துரைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வரியில் கொடுக்க முடியாது. ஒரு கண்டிஷன் போடுறாங்கன்னா அந்த கண்டிஷன் எதுக்காகன்றது அவங்களுக்கு தெரியும். 12 மணிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த கூட்டத்தை முடிச்சு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா இந்த சரக்கடிகள் கும்பல் இருக்காது. அவகாசம் நீங்கள் போகிறவங்க போங்க, மற்றவங்க நிம்மதியாக சேஃபாக போயிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாமே குவிஞ்சிட்டு இந்த பக்கம் நாமக்கல்லேருந்து வந்த கூட்டமும் சேர்ந்துடுச்சு. அங்கே ஏற்கனவே இருக்கிற ரசிகர்கள் கூட்டம், ரசிகர்களை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுமக்கள் எல்லாருமே அங்கே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் பாருங்கன்னா இதில் சொல்கிறாங்க வந்து இப்போ ரீசெண்டாக தகவல் வந்து என்னென்னு கேட்டால் அங்கே இந்த இறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கேட்டால் அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க கிடையாது. நாமக்கல் அண்டு வந்து கரூரை சார்ந்தவங்க இல்லை, கோயம்புத்தூரை சார்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ எப்படி இது இப்போ புரியுதுங்களா? இது வந்து முழுக்க விஜய்க்கு வந்து மெச்சூரிட்டி இல்லைன்ற அரசியல் பக்குவமே இல்லை. பக்குவமற்ற ஒரு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இந்த கூட்டங்களை வந்து ஒரு அடிமை கூட்டம் மாதிரி உருவாக்கி வச்சுருக்கிறது அது ஆபத்தானது. இது வந்து எம்ஜிஆர் செய்யாதது, ஜெயலலிதா செய்தது, விஜயகாந்த் செய்யாது. அவங்கெல்லாம் தங்களை வந்து பார்த்திங்கன்னா பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக மாற்றிக்கிட்டாங்க. எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காட்சி நீங்கள் கடந்த கால வரலாறு பார்க்க முடியும். இப்போ நீங்கள் சொல்லலாம் அதிகாரத்தில் வந்த பிறகு அவங்க அதிகாரத்தை இப்போ வந்து ஜெயலலிதா அம்மா வந்து மகாமகமில் போய் இவங்க குளிக்க போய் அந்த காட்சி அதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து கூட்டம் கூட ஒரு 1,00,000 பேர் கூட அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 92 நடந்த விஷயம் இது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 48 பேர் இறந்து போயிட்டாங்க. மகாமகம் குளத்தில் குளித்தா வந்து தெரியல முக்தி கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த தள்ளுமுள்ளில் மாட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போனாங்க, நரகத்துக்கு போனான்னு தெரியல. நான் 48 பேர் செத்து போயிட்டான். சரிங்களா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து கேட்டிங்கன்னா மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள், இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக வந்து அங்கே ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. ஒரு 300 பேர் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஒரு பிரபல அரசியல் கட்சி தலைவரும் சேர்ந்து தான் அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து போகிறாங்க. அப்போது பெரிய வந்து ஒரு லட்டி சார்ஜ் வந்து டிஎம்கே பீரியடில் தான் நடக்குது, 98 நினைக்கிறேன். அப்போ பெரிய வந்து பார்த்திங்கன்னா வந்து தள்ளுமுள் ஏற்படுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தாமிரபரணி ஆற்றுலேயே வந்து ஒரு 17 பேர் இறந்து செத்து போயிட்டாங்க. ஸோ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு எதிராக மக்களுடைய வந்து மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய சிக்கல் சொல்லலாம். அல்லது வந்து கேட்டால் வந்து ஜெயலலிதா விஷயத்தில் மகாமகம் விஷயத்தின்னா முழுக்க அந்த அம்மாவுக்கு இந்த சம்பவம் நடந்ததே தெரியாது, அந்த அளவுக்கு மூடி மறைச்சாங்க. அதுக்கு பிறகு வந்து 2 நாள் கழித்து தான் அவங்களுக்கே தெரியும் இந்த 48 பேர் இருந்தது. அப்படிலாம் கூட சில கதைகள் புனையப்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகள் இருக்கிற ஒரு மாற்று அரசியல் கொடுக்க வரீங்க நீங்கள். அப்போ நீங்கள் எப்படி பக்குவப்பட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களை வழி நடத்தணும். உங்களை நம்பி இருக்கிற தொண்டர்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரசிகர்களாக வச்சுருக்கிறீங்க. விஜய்க்கு எதிராக பேசணுன்ற அவசியம் கிடையாது. விஜய் வந்து இன்னும் கூட அதை புரிஞ்சிக்கல. இப்போ இது இவ்வளோ தேவையே இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களம்மா மதுரையில் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போகிறாங்க. இது எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு நீதியின்படி விசாரணை பண்ணாங்கன்னா முதல் சிக்கல் விஜய்க்கு தான் வரும். முதல் சிக்கல் விஜய்க்கு தான் வரும். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் தவறே உங்ககிட்ட தான் இருக்குது. உங்ககிட்ட தான் ஆரம்பிக்குது தப்பே. நீங்கள் அந்த டைம் படி நீங்கள் முடிச்சுட்டா இல்லை அந்த டைம் படி முடிக்க முடியலாம், நீங்கள் அங்கேயே கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பிடணும். ஏன்ப்பா இன்றைக்கி வந்து டைம் இந்த 3 மணி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்த தகவல்னு கேட்டால் விஜயே விரும்பினாருன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ லேட் பண்ணாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கூட்டம் சேரும்.
அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இந்த மின்சாரம் கட் பண்ணது, மின்சாரத்தை கொடுத்துருந்தா என்ன ஆகும், மின்சாரம் பாஞ்சு இன்னும் ஒரு 100 பேர் செத்துருந்தா என்ன இருக்கும், அப்போ என்ன சொல்லுவாங்க, ஏங்க இவ்வளோ கூட்டம் வந்தது, மின்சாரத்தை கட் பண்ண வேணாங்க அப்படி என்ன சொல்லுவோம், இவ்வளோ கூட்டம் வந்துருதுங்க, ஏங்க மின்சாரத்தை கட் பண்ணல, இப்படி போட்டா அப்படி அப்படி போட்டா வரும். இப்படி. அதுதான் நான் சரி, சொல்றேன். இப்போ வந்து அவர் உடனே கிளம்பி இருந்திருக்க கூடாது, அவர் இருந்திருக்கணும்னா அவர் இருக்க கூட்டம் அப்படி செய்யறது, இல்லைம்மா, நான் என்ன அவர் போனது தானே சொன்னேன், பெட்டர். இல்லை நான் சொன்னேன், இப்போ அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இது இந்த இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்ன்றதை வந்து யூகிக்கணும் முதல்ல ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, உளவுத்துறை அதிகாரிகளோட உங்களுக்கு வந்து ஒரு இணக்கமான உறவு இருந்துன்னு வச்சுக்கலேன், இது வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். அங்கே இருக்கிற காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிரி மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. காவல்துறை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களோட வேலையை அவங்க செய்வாங்க. நீங்கள் வந்து கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு போலீஸ்காரர் வந்து இந்த வாகனங்கள் நிறுத்துறதை வந்து அவர் வந்து புஷியானது வந்து வான் பண்ணுவார். வான் பண்ணது கூட கிடையாது, அவர் சொல்லுவார் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாகனங்கள் இந்த வண்டிகளை நிறுத்துறீங்க, டிராஃபிக் ஜாம் பெருசாகுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ புஷியானது ரொம்ப அமைதியாக இருப்பார். கூட இருக்கிற அந்த நண்டு சிண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்த்து பேசுவாங்க நிறைய. வந்து முதலமைச்சர் வந்தால் நீ இந்த கண்டிஷன் போடுவியா, இவர் துணை முதலமைச்சர் வந்தால் இந்த கண்டிஷன் போடியான்ற மாதிரிலாம் வந்து பெண்களே பேசுவாங்க. நீங்கள் வேணால் அந்த வீடியோ கூட நான் அனுப்புகிறேன் அப்படின்னா, அப்போ வந்து அந்த புஷியானந்த் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும், நீங்கள் அமைதியாக இருங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆனால் அந்த இடத்துல வந்து புஷியானந்த் வந்து அமைதியாக இருந்துட்டு இவங்க எல்லாரும் வந்து அவர் அந்த போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசுவாங்க, அதை பார்த்துருக்கோம். அப்போது நீங்கள் போலீஸ்காரர்களோட நீங்கள் இணக்கமாக போனீங்கன்னா தான் அங்கே ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சுங்க, நிறைய பேர் மயங்கி விழுறாங்க, இன்றைக்கி இந்த கூட்டத்தை நீங்கள் ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி கூட உங்களுக்கு ஒரு சஜஷனாக சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் எப்போ வந்து நீங்கள் மேடையில் ஏறி கேட்டினா எனக்கு இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க, பிரைம் மினிஸ்டர் கண்டிஷன் போடுவீங்களா, அதை பண்ணுவீங்களா, இது பண்ணுவீங்களா, பிரைம் மினிஸ்டரோட நீங்களும் ஒன்றா, பிரைம் மினிஸ்டர் அதிகாரத்தில் இருக்கிறவங்களா, பிரைம் மினிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டாள் கூட்டம் வந்து ரசிகர்கள் கிடையாது. அப்போது கண்டிஷன்கள் கூட மாறலாம், பிரைம் மினிஸ்டரோட கண்டிஷன் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கலாம், நீங்கள் பெரிய கல்ட்டு, நீங்கள் பெரிய ரசிகர் வந்து பட்டாளம் இருக்குது. ஆனால் பிரதமருக்கு அப்படி கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருத்தியல் தெரிஞ்சவங்க இல்லை ரைட் விங்கில் இருந்து வலதுசாரி கோட்பாடுகள் உள்ளவங்க தான் அந்த கூட்டமாக சேரும். அப்போ நீங்களும் பிரைம் மினிஸ்டர் ஒன்றும் கிடையாது, இங்கே கூட்டம் சேர்றவங்கலாம் பெரிய தலைவன் கிடையாது. அண்ணா வணக்கம். வணக்கம்.